இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா? இங்கே வந்து கங்கா கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, "இல்லடி எனக்கு ஏதோ பயமா இருக்குடி. அந்த பையன் பாத்தியாடி பணத்த காமிச்சு நம்ம காவேரிய ஏமாத்திட்டு இருக்கிறான். என்னதான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கினான்ல. அவளையே வச்சு வாழ்ந்திருக்கலாம்ல. பணத்துக்கோசரம் அக்ரீமெண்ட் போட்டு காவேரிய பிரிச்சுட்டானடி. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடி. எங்க காவேரி திருப்பி அவளோட வாழ்க்கைய இழந்துருவாளோன்னு எனக்கு பயமா இருக்குடி." நம்ம அதுக்கு கங்கா வந்து சொல்லும், "அம்மா நீங்க ஏம்மா கஷ்டப்படுறீங்க? விடுங்கம்மா. காவேரிக்கு நம்ம இத்தினி பேரு சப்போர்ட்டா இருக்கலாம்மா. அவளோட வாழ்க்கை எதுவுமே ஆகாதும்மா. நீயும் நானும் இருக்கும்போது ஏம்மா அவளுக்கு நீங்க அப்படி பயப்படுறீங்க? இல்லடி உங்க அப்பா இருந்திருந்தா எல்லாரையும் ஒரு நிலையா ஆக்கி வச்சிருப்பாரு. உங்க அப்பா இறந்த பிறகு நீங்க எல்லாமே ஒரு சீர்கெட்டு போறீங்களேடி! அத நினைச்சு தாண்டி எனக்கு மனசு கவலையா இருக்குனதும்மா. விடும்மா. நாங்க அப்பா வளர்த்த பசங்கம்மா. நாங்க எப்பவுமே எங்கேயாவது தவறு செய்தாலும் எங்க வாழ்க்கைய நாங்க சரி பண்ணிப்போம்மா. நீங்க அத நினைச்செல்லாம் பயப்படாதீங்கம்மா. ஏதோ எங்க காலகட்டம் இங்க எங்க நான் இங்க எல்லா இடத்துலயும் அசிங்கம் பண்ணணும்னு தோணியிருக்கும்மா. நாங்க எல்லாமே சரி பண்ணிக்குவோம். நீங்க மனசு எதுவும் வருத்தப்படாதீங்கம்மா. நீங்க தாம்மா இப்ப எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். நீங்களே இப்படி கவலைப்பட்டா எங்கள யாரும்மா ஆறுதல் தேத்துறது? அதுவும் காவேரி இப்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கிறாம்மா. அவள நீங்க அடிக்கடிக்கு திட்டாதீங்கம்மான்ட்டு கங்கா வந்து வேற லெவல்ல அக்கானாலே வேற தானங்க.